ஐயா வாங்க வாங்க வாங்கய்யா. ஐயா போன காரியமெல்லாம் நல்லபடியா முடிச்சாயா? ஐயா நீங்க சொன்ன மாதிரி மேளத்துக்கு மாதிரி சொல்லிவிட்டாச்சு, பந்தலுக்கு தஞ்சாவூருக்கு சொல்லிவிட்டாச்சு, சாப்பாட்டுக்கு காரைக்குடிக்கு சொல்லிவிட்டாச்சியா. செட்டிநாடு சாப்பாடா இல்லையா? சாப்பிட்டு அவன் வாயை திறந்தானா காக்கா குத்துற மாதிரி இருக்கமா இல்லையா? வெத்தலைக்கு கும்பகோணத்துக்கு சொல்லிவிட்டாச்சியா. நீங்க முகூர்த்தம் எப்பன்னு சொல்லிட்டீங்களா உடனே தாலி ரெடி பண்ணி தரேன்னு நம்ம ஊர் ஆசாரி சொல்லிட்டாரியா. சரிதானே ஐயா? ஐயா என்ன ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? சரி நீங்க ஏதோ வந்த கலப்புல இருப்பீங்க உங்களுக்கு, நான் அண்ணன்டே கிடக்குறேன். என்ன 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 பொண்ணை பாத்தீங்களா இல்லையா? உங்களோட பேச்சா நீங்க அப்படியே நாணி கோணி வெக்கப்பட்டு தளன்று போயில. ஆமா பொண்ணு என்ன கலர்னு? அமெரிக்காவில் படிச்ச பிள்ளை இல்ல, உங்களை விட கலர் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கும். அதை நினைச்சு கவலைப்படாதீங்க, நம்ம ஊருக்கு வந்தா எல்லாம் சரி சரியா இருக்குண்ணா. ஆமா என்ன என்ன என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்களும் ஐயாவும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன என்ன நடந்து சொல்லுங்க அண்ணே. அண்ணே நான் இந்த வீட்டுக்கு சமயக்காரனா இருந்தாலும் உங்க கூட பிறந்த பருப்பு மாதிரி தானே என்ன ஐயா வச்சிருக்காரு. என்ன என்கிட்ட சொல்லப்படாதா? அண்ணே என்ன நடந்து சொல்லுங்கண்ணே, எனக்கு பதறுதுண்ணே. ஐயா 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 அப்பா ஐயா அப்பா ஐயா ஐயா தரங்கப்பா அப்பா ஐயா 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 அப்பா ஐயா அப்பா ஐயா 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 அப்பா என்னப்பா இதெல்லாம்? ஐயா என்னையா அவசரப்பட்டுட்டீங்களையா? சுப்பிரமணி, உனக்கு நான் நிறைய துரோகம் பண்ணிட்டேன்பா, என்ன மன்னிச்சிருப்பா. ஓ வாழ்க்கையை சீரழிச்சு பாவியப்பான். மாலையும் கழுத்துமா உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்பா, அது நடக்காம போயிருச்சப்பா. இனிமே என் பேத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வர முடியாது. என் மகளுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியம் பொய்யா போயிருச்சப்பா. நான் ஆசைப்பட்டெல்லாம் நடக்காது போயிருச்சு. நான் எதுக்காகப்பா உயிரோடு இருக்கணும்? கவுண்டம் குடும்பம் வாரிசத்த குடும்பம்னு ஊரே கேவலமா பேச போகுது. அதை கேட்டுக்கிட்டு நான் உயிரோடு இருக்கிறத விட செத்து போறது எவ்வளவு மேலப்பா. இன்னைக்கு என் சாவை நீ தடுக்கலாம், என்னைக்காவது ஒரு நாள் நான் செத்தே திருவேன். அதை உன்னால தடுக்க முடியாது அப்பா, தடுக்க முடியாது அப்பா. அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்பா மாமா கிட்ட தானே கல்யாணத்தை பத்தி கேட்டீங்க? ஆமா. பிரியாவை நேர்ல பார்த்து உன் மாமனை கட்டிக்கிறியா நீங்க கேட்டீங்களா? இல்லையப்பா. அப்புறம் என்னப்பா, நான் பிரியாவை நேர்ல பார்த்து உங்க மருமகளை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். வருவாளாப்பா? நீ கூப்பிட்டா பிரியா இந்த வீட்டுக்கு வருவாளாப்பா? நிச்சயம் வருவாப்பா. பிரியாவோட தான் அந்த வீட்டுக்குள்ள காலை எடுத்து வைப்பேன், கவலைப்படாதீங்கப்பா. அப்பா இன்னைக்கே நீ புறப்படுப்பா. போறப்பா. ஏன் இப்பவே நீ புறப்படுப்பா? இப்பவே போறேன். முத்தா ஐயா தேவரனே எல்லாரும் அப்பா பாருங்க. என்னங்க பிரியான்னு டாக்டர் படிச்சிட்டு இருக்காங்களா, அவங்க பார்க்கணும். நீங்க யாரு? நான் அவங்க மாமான்னு சொல்லுங்க. இருங்க வர சொல்றேன். ஹாய் பிரியா. ஹாய். யாரோ உங்க மாமாவா? உன்னை பார்க்கணும்னு அங்க நிக்கிறாரு. எனக்கு மாமாவா? எங்க இருக்காரு? அதோ அங்க வெள்ளை வேஷ்டி கட்டிட்டு பட்டை கிட்ட எல்லாம் போட்டுட்டு நிக்கிறாரு, அவர்தான்.
நான் உனக்கு தாய் மாமன். தாய் மாமாவா? உங்க அம்மா கூட பிறந்த தம்பி. இப்படி ஒரு தாய் மாமா இருக்கிறதா எங்க அப்பா எனக்கு சொல்லவே இல்லையே. அன்னைக்கு நானும் எங்க அப்பாவும் உங்க வீட்டுக்கு எனக்கு ஒன்ன பொண்ணு கேட்டுதான் வந்தோம். வாட்? அதுக்கு உங்க அப்பா சம்மதிக்கல. உங்க அம்மாவுக்கு எங்க அப்பாவும் உங்க அப்பாவும் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியலங்கிற கவலையில எங்க அப்பா இப்ப சாகர நிலைமையில இருக்காரு. நீ எங்க ஊருக்கு வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா போதும், எங்க அப்பா காப்பாத்திடலாம். தயவு செய்து பிரியா, வா வா பிரியா. நான் உங்களை கல்யாணம் கட்டிக்கிறதா? Oh my God! Are you crazy? Oh my God! Okay, okay. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் வாழ்க்கையில நிறைய படிச்சிருக்கேன், ஆனா பள்ளிக்கூடம் போய் படிச்சதில்ல. வாவ், எல்லாம் அனுபவ படிப்பா. Do you know the American president? Oh, இங்கிலீஷ் தெரியாதுல? அமெரிக்க ஜனாதிபதி யாருன்னு தெரியுமா? சார்ல்ஸ் டைனா எதுக்காக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? தெரியாது. சரி சரி, நம்ம நாட்டு டெண்டுல்கராவது தெரியுமா? நீங்க தெரிஞ்சுக்கிட்ட உலகம் வேற, நான் வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் வேற. லைஃப்ல எவ்வளவோ பாடம் படிச்சிருக்கேன்னு சொன்னீங்க, ஆனா நான் கேட்டதுல எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஸ்கூல் பக்கமே போகாத உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு, மாடு, பருத்திக்கொட்டை, புண்ணாக்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. You, my husband? Oh my God, I just can't imagine, Mr. Thai Mama. Hey friends, come on, come everybody. Come here. Come on, come on. ரியா, என்னடி 97க்கு ஒரு மெகா ஜோக் சொல்லணும்னு கேட்டீங்களே, சார் சொல்றாரு கேளுங்கடி. சார் சார் என்கிட்ட சொல்லுங்க சார், நானும் கொஞ்சம் சிரிக்கிறேன். ஏய், என்ன சொன்னாரு? நீ யாரும் சொல்லேண்டி. இன்னும் சார் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாரு. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னம்மா நீ ஜோக் அடிக்கிற? டேட்டிங் சொக்காயும் பார்த்தா நாட்டுப்புற மாதிரி இருக்குது. இத்த போய் நீ கல்யாணம் பண்ணி போற? கல்யாணம் எப்போ? ஏப்ரல் 1ஆம் தேதியா? என்னம்மா இவரு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா? பண்ணிக்கலாமா? உலகழகி ஐஸ்வர்யா ராய் கூட என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலாம், ஆனா நீங்க மட்டும் இவரை கல்யாணம் பண்ணீங்க, நான் சத்தியமா தற்கொலை பண்ணி செத்து போயிடுவேன். ஐயோ பாவம். தாய் மாமா, என்ன கட்டிக்க போறவரு எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? அவரு என்னை விட அதிகம் படிச்சவரா இருக்கணும். நான் டியூட்டி முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா எனக்காக அவரு ஏசி காரோட காத்துட்டு இருக்கணும். நாங்க 2 பேரும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல டின்னர் சாப்பிடணும். அண்ட் ஹாலிடேஸ்ல சிங்கப்பூர், ஹாங்காங், பாரிஸ், லண்டன், ஸ்விஸ்னு இந்த உலகம் பூரா சுத்தி லைஃப் என்ஜாய் பண்ணணும். அது மட்டும் இல்ல, என்னோட டாக்டர் தொழில நான் கின்னஸ்ல இடம் பெற அளவுக்கு நான் பெருசா சாதனை பண்ணணும். இந்த ஆசையெல்லாம் படிக்காத உங்களோட நான் நிறைவேற்றிக்க முடியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டா உங்க அப்பாவை காப்பாத்தணுங்கிறது நடக்காத காரியம். ஏன்னா நான் டாக்டர் இல்ல, டாக்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட். எனிவே, நல்ல டாக்டரை பார்த்து உங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க, எல்லாம் சரியாயிடும். ஓகே, பை தாய் மாமா. கம் ஆன். பிரியா, 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 நீ ஊருக்கு வந்தீங்கன்னா எங்க அப்பாவை காப்பாத்துறான். தயவு செய்து பிரியா, என் கூட ஊருக்கு வா. பிரியா, 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 யூ கோ. என்னடா காலேஜ் கலாட்டம் பண்ண வந்திருக்கியா? போடா, வெளியே போடா. இந்த பாருங்க, நீங்க எல்லாம் படிக்கிறவங்க, நாகரிகமா பேச கத்துங்க. சாரு நமக்கு நாகரிகத்தை கத்து கொடுக்க வந்திருக்காரா? நெத்தியில பட்டை, கழுத்துல உத்திராட்ச கொட்டை. போடா, போடா, போடா. என்ன கணக்கா பண்ணிட்டு பஸ்ல இருங்க, ஏறுங்க பஸ்ல. சார், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லது மாதிரி தெரியுது. இந்த காலேஜில் எங்க அசம்பாவிதம் நடந்து போனா ரொம்ப பயந்தேன். ஆனா நீங்க இவ்வளவு பொறுமையா இருந்த பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்க எல்லாம் படிக்கிற மாணவர்கள் அப்படிதான் உணர்ச்சி வசப்படுவாங்க.
நீங்க இதை மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். I'm so sorry. Mama, bye. Bye-bye, Mama. நீங்க சொல்றத பார்த்தா மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு. பிரியாவுடைய அப்பா வேற ஊர்ல இல்ல, பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போயிருக்காரு. இந்த நிலைமையில நான் என்ன பண்ண முடியும்? பேத்தி பேத்தின்னு தான் உயிரையே பிரியாமல வச்சிருக்காரு எங்க அப்பா. நான் வேற அவளை ஊருக்கு கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டேன். பிரியா ஊருக்கு வரலன்னா எங்க அப்பாவோட உயிரை காப்பாற்ற முடியாது. அம்மா, நீங்க தான் எப்படியாவது. சரி, பிரியாவுக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன். அதை நீங்க அவகிட்ட கொடுங்க. அதுக்கு அவ வர முடியாதுன்னு சொன்னா என்னோட போன்ல பேச சொல்லுங்க. நான் அவளை சமாதானப்படுத்தி உங்களோட வர சொல்றேன். எப்படி உங்க அப்பாவை காப்பாத்தி ஆகணும். சரிங்க. தம்பி, ஒரு நிமிஷம். பிரியாவை நான் எப்படி உங்களோட அனுப்பி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்க திருப்பி அனுப்பி வைக்கணும். ஐயா வணக்கங்க. வணக்கம். எங்க இந்த பக்கம் பிரியா பார்த்துட்டு போலான்னு வந்தேங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்த கலைப்பில் அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பிரியா ரூம் நம்பர் 16 தான் இருக்கா. சரி. நீங்க வேணா போய் பாருங்க. நன்றிங்க. டிஃபன் ரெடியா? Yes, come in. இங்க எதுக்கு வந்தீங்க? பிரியா கோச்சுக்காத, உங்க சித்தி எழுதி கொடுத்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. பிரியா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நோக்கத்தோட உன்னை ஊருக்கு கூட்டி போக வரல. அப்பாவோட உயிரை உன்னால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். அதுக்காக தான் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். என் மேல நம்பிக்கை இல்லைன்னா உன் சித்திகிட்ட போன் பண்ணிக்கல. ஹலோ ஹலோ. பிரியா, எப்படிமா இருக்க? சித்தி, நீங்க தான் லெட்டர் கொடுத்தீங்களா? ஆமா. எங்க அப்பாவை காப்பாத்தணும்னு உங்ககிட்ட வந்து அழுதாரா? இத பாரு பிரியா, உங்க தாத்தாவை பார்க்கணுங்கிறதுக்காக நீ ஊருக்கு போகணும்னு நான் சொல்லல. நீ டாக்டருக்கு படிக்கிறவ, உயிருக்கு போராடிட்டு இருக்கிற உங்க தாத்தாவை டாக்டருங்கிற முறையில நீ காப்பாத்தி ஆகணும். இல்ல சித்தி, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டூர் அரேஞ்ச் பண்ணிக்கோம் தெரியுமா? நோ, நான் போக மாட்டேன். உன்னை கூட்டிட்டு போயிருக்காரே, அவர் யாரு? உன்னோட தாய் மாமன். தயவு செய்து நீ போயிட்டு வாமா. சித்தி, உங்க அம்மா வந்து சொன்னா நீ கேட்ப? ப்ளீஸ் பிரியா, கண்டிப்பா நீ போற.
யார் வந்திருக்காங்க பாருங்க. தாத்தா 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 நீயா என்ன கூப்பிட்ட? அம்மாடி நல்லா இருக்கிறியாம்மா? அன்னைக்கு உங்க பொண்ணு கேட்டு நாங்க உங்க வீட்டுக்கு வந்தோம்மா. உங்க அப்பன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எங்களை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாமா. எனக்கு மனசே நொந்து போச்சுமா. நம்ம உறவே அந்து போச்சு. இனிமே செத்து போறதுனே முடிவுக்கு வந்துட்டோம்மா. அப்புறமா உங்க மாமன் தான், அப்பா நீங்க கவலையே படாதீங்க, நான் போய் பிரியாவை கையோடு கூட்டு வரேன்னு சொன்னாமா. அவன் சொன்ன மாதிரியே நீ வந்துட்டம்மா. இப்பதாமா எனக்கு நிம்மதியே. சுப்பிரமணி, அது நம்ம ரத்தம்பா. அது நம்மளை விட்டு விலகி போகாது. ஏமா விலகி போயிருவ? ஆஹா, என் ராசாத்தி. பிரியா, உங்க அம்மாவை பாருமா. அம்மா. செண்பகம், நீ சொன்ன மாதிரியே உன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்துட்டா. ஐயா, வைத்தியர் மருந்து தரேன் இருக்காரு, ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு எந்த மருந்து மாத்திரையும் வேணாம். ஏய்யா? என் பேத்திய பார்த்ததும் எனக்கு எல்லா நோயும் பறந்து போச்சு. நான் நல்லா ஆயிட்டேன். டே முத்தா, ஐயா, என் பேத்தி டவுன்ல இருந்து வந்த புள்ள. அதுக்கு ஆத்து மீன், ஐர மீன், ஆடு, கோழின்னு அத்தனையும் அடிச்சு போடணும். அது எது எது கேக்குதோ அதெல்லாம் வாய்க்குருசியா செஞ்சு கொடுக்கணும். தெரியுதா? ஆகட்டும் ஐயா, ஆகட்டும். அம்மா அவங்க நம்ம சமைச்சு போற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த ஊரை விட்டே போகாத அளவுக்கு பண்ணி போறியா? ஐயா, இந்த வந்துடுறியா? அம்சவல்லி, இங்க வாமா. பிரியா, இது பேர் ஹம்சவல்லி. நம்ம வீட்டுல வேலை பாக்குது. நம்ம குடும்பத்துல ஒருத்தி மாதிரி. அம்சவல்லி, பிரியாவுக்கு எல்லா சவரட்சணும் நீதான் செய்யணும். அது என்னென்ன சௌகரியம் கேக்குதோ அதையெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். தெரியுதா? அம்மாடி, நீ போ, நீ போ தாயே. ஐயா சுப்பிரமணிய, அப்பா இப்படி உட்கார். உட்காருப்பா. ஏன்பா, அவளை நீதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிதானே கூட்டிட்டு வந்த?